ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலிஸ் கிச்சனில் காய்கறி அவியல் தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் தயிரெல்லாம் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் தாளித்து சூப்பர் டேஸ்ட்டாக மணமாக சத்தான இந்த காய்கறி அவியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த காய்கறி அவியல் செய்கிறதுக்கு 11 விதமான காய் எடுத்திருக்கேன். இந்த காயை நீளமாக கட் பண்ணணும். ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவு காய் எடுத்திருக்கேன். இனி நம்ம அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை ஒன்றுன்னா போடுவோம். புடலங்காய், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், கேரட், சேனைக்கிழங்கு, வாழைக்காய், சீனி அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய். முருங்கைக்காயை பாதி அளவு கீறி போடுங்க. 3 பச்சை மிளகாய். இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் எல்லா காயிலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடலாம். மஞ்சள் போட்டு திருப்பியும் கொஞ்சம் கிளறி விடுவோம். இது கிளறி விட்ட பிறகு இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். காய் வேகிறதுக்கு இப்போது தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த காயிலிருந்து தண்ணி வரும். காய் வேகும்போது காயில் இருக்கிற தண்ணி வரும். அந்த தண்ணி கொஞ்சம் வந்த பிறகு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி அடுத்தது ஊற்றலாம். இப்போது தண்ணி ஊற்றாமலே மூடி வைப்போம். அப்புறமா அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ மூடி வைப்போம், வேகட்டும். இப்போது இந்த காய்க்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வருவோம். 1 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 2 தண்டு கறிவேப்பிலை. ஏற்கனவே காயில் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் பச்சை மிளகு எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வருவோம். காய்கறியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே தண்ணி எதுவுமே இதில் விடலை. இந்த காய்கறியிலிருந்து வந்த தண்ணி தான் இது. இப்போ இதை நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கிளறி வேக விடுவோம். மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி பார்க்கலாம். பார்ப்போம். இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போடுவோம். மசாலாவை போட்டு காய்கறி எல்லாம் உடையாமல் மெதுவாக கிளறி விடுவோம். இந்த மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு, இந்த காய்க்கு நம்ம தக்காளியோ புளியோ எதுவுமே சேர்க்கலை. அதனால் 1/4 கப்பு கட்டியான தயிர் இதில் சேர்ப்போம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த டைமும் உப்பு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள். உப்பு பார்த்துட்டு தயிருக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு லேசாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்ப்போம். அடுத்ததாக தாளிப்பு ரெடி பண்ணுவோம். தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போடுறேன், 2 காஞ்ச மிளகாய், 2 தண்டு கறிவேப்பிலை,
எல்லாமே இதில் சேர்த்து பொன்னிறமாக ஆகிறது வரை நம்ம வறுத்துட்டு இந்த அவியலில் கொட்டி மூடி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து கிளறி நம்ம பரிமாறலாம். சுவையான சத்தான காய்கறி அவியல் ரெடி. நீங்களும் இந்த மாடலில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.